தும்பிக்கை அழகா எங்களின் சாமி, ஐந்து கரத்தினால் இயங்குது பூமி. தும்பிக்கை அழகா எங்களின் சாமி, ஐந்து கரத்தினால் இயங்குது பூமி. அருமை பிள்ளையார் பெருமை காணவே வருமடியாரை காத்தருள்வாயே. சுக்லாம்பரதர என்றிசைத்தாலே ஏழைகள் தன்னை அணைக்கின்றாயே. சுக்லாம்பரதர என்றிசைத்தாலே ஏழைகள் தன்னை அணைக்கின்றாயே. அமரர் சீமான் ஜெய கணேசனே, சிந்தையமர்பவன் மதகஜனே. தேரில் எழுந்தருள் சக்தி, மழை மேகங்களாய் அருளிடும் மூர்த்தி. மூஷிகத்தேரில் எழுந்தருள் சக்தி, மழை மேகங்களாய் அருளிடும் மூர்த்தி. பேழை வயிறுடன் நாடும் கணேசா, லீலைகள் கோடி நான் சொல்ல நீவா. நான் பக்தர்களின் கௌரவமான பக்தி, நான் பக்தர்களின் சொத்தான பூஜை. தயாசுரனோடு பிரேம்கந்த் பிரேமஹாலுக்கு வந்தார். சிவ ஆணையின்படி கௌரி புத்திரன் தயாசுரனுக்கு மார்க்கத்தை காண்பித்தார். திருமணம் முடிந்ததும் முகத்கட் ஸ்ரீ கணேசரின் தரிசனத்தை கண்டு அனைவரும் பிரமித்து போனார்கள். தேவர்கள் தர்மத்தின் விரோதமாக பேசியதை கேட்ட சூரியதேவன் மகாதேவனிடமும் கௌரி புத்திரனிடமும் மார்க்கத்தை கேட்டு தெரிந்து கொண்டார். சூரியதேவன் கூறியது வியங்காவிற்கு கோபத்தை ஏற்படுத்தியது. சுக்கராச்சாரியரின் பேச்சை கேட்காத கமலாக்ஷுரன் சிவன் ஆணையின்படி கௌரி புத்திரன் மூலம் தண்டிக்கப்பட்டான். அங்கிருந்து விழுந்த கமலாக்ஷுரன் பாதாளத்தின் ஒரு குகையில் வந்து சேர்ந்தான். எங்கிருக்கிறாய் கமலாக்ஷுரா? மகனே எங்கிருக்கிறாய்? கமலாக்ஷுரா எங்கிருக்கிறாய்? எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் சூரியதேவா. எனக்கு இப்பொழுது என் மகன் கமலாக்ஷுரன் தான் வேண்டும். துடிக்கும் இந்த தாய்க்கு அவள் மகனை தாருங்கள். எங்கிருக்கிறாய் நீ? மகனே கமலாக்ஷுரா எங்கிருக்கிறாய்? உன் தாய் உன்னை அழைக்கிறேன். கமலாக்ஷுரா, மகனே கமலாக்ஷுரா எங்கிருக்கிறாய் நீ? உன் தாயின் குரலுக்கு பதில் கூறு. எங்கிருக்கிறாய் மகனே கமலாக்ஷுரா? எங்கிருக்கிறாய் மகனே கமலாக்ஷுரா? மகனே கமலாக்ஷுரா, என்னிடம் வந்துவிடு. அசுரன் சிந்துவின் ஆணையாக கூறுகிறேன், நான் தவறு செய்திருந்தால் என் பாவங்களை மறந்து தவிக்கும் இந்த தாயிடம் வந்துவிடு மகனே. மகனே கமலாக்ஷுரா, தவிக்கும் தாயிடம் வந்துவிடு. மகனே கமலாக்ஷுரா, தாயிடம் வந்துவிடு. அம்மா, எனக்கு ஜன்மம் அளித்த அம்மா, அம்மா எங்கிருக்கிறீர்கள் நீங்கள்? அம்மா, இனியும் நீங்கள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது.
ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. சிவனின் ஆணையை மீறிய சிந்துவின் மகனை கமலாச்சுரா, நான் கூறுவதை கவனமாக கேள். உன்னுடைய தாய் வியங்கா உன்னை கண்டதுமே மரணமடைந்து விடுவாள். அதனால் நீ அவளை தேட முயற்சி செய்யாதே. இல்லை, ஒருபோதும் இல்லை. எனக்கும் என் அம்மாவிற்கும் இடையில் யாரும் வர முடியாது. ஒருவேளை அம்மாவை நான் சந்திப்பதை விதி தடுப்பதாக இருந்தால் நியதியை நான் மாற்றுவேன். விதியின் நியதியை நான் மாற்றி காட்டுவேன். ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. விதியை மாற்றுவது சிவனின் கருணை இல்லாமல் முடியாத காரியம். அதனால் நீ சிவ ஆராதனையை செய். உண்மையான மனதோடு சிவனை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவரை ஆராதனை செய். என்னை சிவனை ஆராதனை செய்ய அறிவுரை கூறும் எதிரியே, உன்னை உயிரோடு விடப்போவதில்லை. ஜெய் ஸ்ரீ மகாகணேசா, நான் உன்னிடம் உண்மையை கூறத்தான் இங்கு வந்தேன். என் அறிவுரை ஏற்காமல் உன் கதி துர்கதியாக போகிறது கமலாட்சரா. ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. அம்மா, அம்மா வியங்கா, அம்மா. அனைத்து உறவிலும் சிறந்தது தாயுறவுதானே. தாங்கள் இதை எப்படி மறந்தீர்கள் அசுரகுரு? நான் கமலாட்சுரனின் தாய். அவனை பெற்றெடுத்த பிறகு நான் ஒரு முறை கூட அவனை பார்த்ததே இல்லை. அது உங்கள் விதியின் பலன். எனக்கு அறிவுரை கூறாதீர்கள் அசுரகுரு. என் கேள்விக்கு பதில் கூறுங்கள். என்ன கேள்வி? உன்னை கூறுங்கள் அசுரகுரு. நீங்கள் அசுர குருவா இல்லை அசுர எதிரியா? வியங்கா, உண்மையை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் அசுர குருவாக இருந்தால் என் எதிர்காலத்தை பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்குமே. மகன் கிடைப்பதற்காக என்னை சூரிய தேவனை ஏன் ஆராதிக்க சொன்னீர்கள்? பதில் கூறுங்கள் அசுரகுரு, பதில் கூறுங்கள். ஏன் இந்த மௌனம்? இதை கேட்பது சிந்து அசுரனின் மனைவி வியங்கா அல்ல, கமலாட்சுரனின் தாய். அனைத்தும் தங்களுக்கு தெரிந்திருந்தும் என்னை குழப்புவதற்கா சூரியனை ஆராதிக்க சொன்னீர்கள்? சிவனின் மீது ஆணையாக உங்கள் எதிர்காலத்திற்காகத்தான் நான் அப்படி கூறினேன். இருந்தும் நீங்கள் உங்கள் மகனை பார்க்க விரும்புவதால் உங்களிடம் அப்பொழுது என்னால் உண்மையை கூற முடியவில்லை. என்னை நம்புங்கள், சூரிய தேவன் எனக்கு கூறி உண்மையை புரிய வைத்திருக்கிறார். வெட்கப்படுகிறேன் உங்கள் செயலை கண்டு. ஒரு தாயின் உள்ளத்திற்கு மகனை தவிர வேறு எதுவும் தேவையில்லை. தாங்கள் அசுர எதிரி என்று நிரூபித்து விட்டீர்கள் அசுரகுரு. ஒரு தாய் உணர்வை வெளிப்படுத்த முடியாமல் ஏன் இப்படி கடுமையாக வந்து தடுக்கிறீர்கள்? நான் ஒருபோதும் உங்களை மன்னிக்கவே மாட்டேன். இல்லை வியங்கா, நான் கூறுவதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். நீங்களும் உங்கள் மகன் கமலாட்சுரனைப் போல் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். கமலாட்சுரன் நான் கூறியதை ஏற்க மறுத்துவிட்டான். சிவன் கோபத்தில் இருந்து தப்பித்து அவன் மீண்டு வருவானோ இல்லையோ? வேண்டாம் அசுரகுரு, வேண்டாம். அப்படி அசுபமான வார்த்தைகளை என்னிடம் கூறாதீர்கள். நான் என் மகனை ஒரு முறையாவது பார்க்க தொடுகிறேன். அசுரகுரு, ஒரு தாயால் எதற்கு மேலும் தாங்க முடியாது. நான் தங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். என் மகன் எங்கிருக்கிறான் என்று பார்த்து சொல்லுங்கள். இந்த பாவப்பட்ட தாய்க்கு மகனை பற்றிய செய்தியாவது கூறுங்கள். தங்கள் திவ்ய சக்தியில் கண்டு என் மகன் எங்கிருக்கிறான் என்று கூறுங்கள். ஆகட்டும் வியங்கா. எனக்கு ஜென்மம் தந்த அம்மா, அம்மா, தாங்கள் எங்கிருக்கிறீர்கள்? அம்மா, நீங்கள் இல்லாமல் என்னால் இனியும் வாழ முடியாது. வியங்கா, அசுரர்களின் ஆராதனைக்குரிய சிவசங்கர் மிகவும் கருணையுடையவர். சிவ நிந்தனையோடு துஷ்டத்தனம் செய்தும் அவர் உங்கள் மகன் கமலாட்சுரனுக்கு கருணை காட்டியிருக்கிறார். அவனை உயிரோடு விட்டுவிட்டார். அசுரகுரு, தங்களின் அந்த வார்த்தையை கேட்டதும் நான் தவறு செய்து விட்டேன். தாங்கள் அசுர இனத்திற்கு உண்மையானவர்தான். இந்த பாவப்பட்ட தாய்க்கு மகன் கிடைக்க தயவு செய்து உதவுங்கள்.
சிவன் கருணை முடியாததையும் முடித்து வைத்துவிடும் வியங்கா. உங்கள் மகன் கமலாக்ஷுரனை நீங்கள் காண்பதற்கு நீங்கள் உண்மையான மனதோடு சிவனை நோக்கி ஆராதனை செய்தால் நீங்கள் உயிரோடு இருப்பதற்கு உங்கள் தலையெழுத்தில் எழுதப்பட்டிருக்கும் துர்பாக்கியமான விதி மாறி சௌபாக்கியமாகிவிடும். அப்படியே ஆகட்டும் அசுரகுரு. என் மகனை நான் அடைவதற்காக யாரையும் ஆராதிக்க நான் தயாராக இருக்கிறேன். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஒரு புறம் சிந்துவின் மனைவி வியங்கா தன் மகனை அடைவதற்காக சிவனை நோக்கி தவம் இருந்தாள். இன்னொரு புறம் கணேசரின் பரம பக்தையான தேவகி தன் மகன்களாக வளர்த்த மருமகன்கள் வினுவையும் தினுவையும் மீண்டும் அடைவதற்காக ஸ்ரீ கணேசரின் பாதங்களில் தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டிருந்தாள். வழக்கம் போல அன்றைக்கும் தேவகி அத்தை ஸ்ரீ கணேசரிடம் பிரார்த்தித்துக் கொண்டிருந்தாள். மக்களின் குறைகளை தீர்க்கும் ஸ்ரீ கணேசா, என் வாழ்வையே தங்களுக்கு ஆராதனை செய்துதான் கழிக்கிறேன். பிறகு எதற்காக என்னை இத்தனை சோதனை செய்கிறீர்கள்? அண்ணன் அண்ணி அகால மரணம் அடைந்தார்கள். அவர்களின் இரு மகன்களையும் நான் இங்கு என் வீட்டிற்கு கொண்டு வந்து வளர்த்து வந்தேன். பாசத்தோடு வளர்த்தேன். ஆனால் அவர்களும் என்னை விட்டு விலகிவிட்டார்கள். அவர்களை காண என் மனம் தவிக்கிறது பிரபு. எனக்கு கருணை காட்டுங்கள் ஸ்ரீ கணேசா. வினுவையும் தீனுவையும் என்னிடம் கொண்டு வந்து சேருங்கள். என்னிடம் கருணை காட்டுங்கள் பிரபு. நான் தங்களை தான் நம்பி இருக்கிறேன். என் மீது கருணை காட்டுங்கள் பிரபு. இத்தனை துன்பப்படும் என்னை தாங்கள் தான் காக்க வேண்டும் மங்களமூர்த்தி. அனைவருக்கும் நன்மையை தருபவரே, எனக்கும் நன்மையை புரியுங்கள் பிரபு. தேவகி அம்மா, உங்களைத்தான் தேவகி அம்மா. உங்களுக்கு என்ன குறை? நீங்கள் அன்பாக நடந்து கொள்ளும் விதத்தால் இந்த கிராமமே உங்களை அத்தை என்று அழைக்கிறது. ஸ்ரீ கணேசர் கருணை வாய்ந்தவர். அவர் தன் பக்தர்களை அதிகம் கவலைப்பட விடமாட்டார். அவரின் கருணையால் உங்கள் வினுவும் தினுவும் அவசியம் கிடைப்பார்கள். சற்று காத்திருங்கள். எத்தனை நாள் நான் காத்திருக்க முடியும் ஐயா? தேனுவை காலம் என்னிடமிருந்து பிரித்து விட்டது. வினு என்ன பாவத்தின் காரணமாகவோ நார்த்திகனாக மாறிவிட்டான். அவன் மனம் போனபடி நடந்து கொண்டிருக்கிறான். நான் அவர்களை எங்கே தேடுவேன்? தேவகி அம்மா, கணேசர் மீது நம்பிக்கை வையுங்கள். நான் முழு நம்பிக்கையோடு இதை கூறுகிறேன். கணேச மகாராஜ் அவசியம் உங்கள் பிரார்த்தனையை கேட்பார். உங்கள் எண்ணம் அவசியம் நிறைவேறும். பக்தர்கள் கண்ணீர் விடுவது கடவுளுக்கு பிடிக்காது. அவர்கள் தைரியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்க வேண்டும். ஐயா, நீங்கள் எனக்கு அருள் வாக்கை போல் கூறுகிறீர்கள். அனைவரும் அளிக்கும் இந்த நம்பிக்கையோடு நான் என் மன தைரியத்தையும் சேர்த்துக்கொண்டு என் வினுவிற்காகவும் தினுவிற்காகவும் காத்து கொண்டிருக்கிறேன். தேவகி அம்மா, தாங்கள் காத்திருக்கும் போது ஒரு கணம் கூட சுகமாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் மங்களமூர்த்தி கணேசரை மறந்து விடாதீர்கள். இவரை மறப்பது என்பது என் மரணத்தில் கூட முடியாத விஷயம் ஐயா. ஜெய் மங்களமூர்த்தி ஸ்ரீ கணேசா. ஜெய் கௌரி புத்ரா ஸ்ரீ கணேசா. பக்த அரசி தயாசுரா, வாருங்கள். ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா. ஆணையிடுங்கள் மங்களமூர்த்தி. என் ஆணைக்கு கட்டுப்படும் ஆசை இருந்தால் நான் அழைக்காமலே வந்திருக்க வேண்டும். என் ஆணையை அலட்சியப்படுத்தாதீர்கள் தயாசுரா.
கமலாக்ஷரனுக்கு புரிய வைக்கும் உங்கள் முயற்சி தோல்வி பெற்றது. இப்பொழுது அவனது தாய் சுக்கராச்சாரியரின் ஆணையின் பேரில் சிவ ஆராதனையை ஆரம்பிக்க கூடும். நான் அதை யோசித்துதான் கவலைப்பட்டேன் பிரபு. ஒருவேளை சிவனின் கருணையினால் தாயும் மகனும் சந்தித்து விட்டால், அவர்கள் சந்தித்து விட்டால் வியங்கா பிழைக்க முடியுமா என்ன? நடக்காது, ஒருபோதும் நடக்காது. இந்த நிலைமையில் இந்நிலையில் சிவ ஆராதனை நீடிக்க கமலாக்ஷரனை நீங்கள் அங்கிருந்து வேறு இடத்திற்கு விலக்கியே ஆக வேண்டும். அப்படியே ஆகட்டும் பிரபு, அப்படியே ஆகட்டும். தயாசுரா, என்னை உண்மையான பக்தியோடு வணங்கி வரும் தேவகிக்கு நீங்கள் அவசியம் உதவி செய்ய வேண்டும். எந்த குறையும் இல்லாமல் அவர் அவர்களது பக்தியில் ஈடுபட்டு வந்து கொண்டிருக்கிறார். அப்படியே ஆகட்டும் பிரபு. தங்கள் கருணையினால் தங்கள் பக்தி தேவகிக்கு உதவி செய்வதோடு கமலாசுரனை தடுத்து நிறுத்தும் உபாயத்தையும் செய்கிறேன். வருகிறேன் பிரபு. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. அம்மா, எனக்கு ஜென்மம் அளித்த அம்மா, நீங்கள் எங்கிருக்கிறீர்கள் அம்மா? எங்கிருக்கிறீர்கள்? உங்கள் குரல் அவ்வப்பொழுது எனது காதுகளில் விழுகிறது. அம்மா, இனியும் உங்களை விட்டு என்னால் வாழ முடியாது. என்ன பாவம் செய்து விட்டேன் நான்? இதுவரை உங்களை காண முடியவில்லையே. அம்மா, நான் உங்களை காண வேண்டும். தங்கள் கரங்களால் உணவை உண்ண விரும்புகிறேன் அம்மா. தாங்கள் எங்கிருக்கிறீர்கள்? எங்கிருக்கிறீர்கள்? என் குரலுக்கு பதில் கூறுங்கள் அம்மா. மா, சராசரத்தின் அனைத்து சுப சக்திகளும் கேளுங்கள். என் தாய் எனக்கு கிடைக்கவில்லை என்றால் எனது கோபம் அதிகமாகி பிறகு அனைத்து படைப்புகளையும் அழித்து நாசமாக்கி விடுவேன். பிறகு எதுவுமே இங்கு இருக்காது. அம்மா, அம்மா, நீங்கள் தேவகி அம்மாவை மறந்து விடுங்கள். அவர்கள் எங்கேயுமே கிடைக்கவில்லையே. நானும் எங்கெல்லாமோ அவர்களை தேடிவிட்டேன். இருந்தும் அவர்கள் கிடைக்கவில்லை அம்மா. மகளே விஜயா, முடியாத காரியம் என்று எதுவுமே இல்லை. காரியம் முடிவது நம் கையிலும் இல்லை. ஸ்ரீ கணேசரின் கருணையில் நம்பிக்கை வை மகளே. மண்ணிற்கும் விண்ணிற்கும் உயர்ந்து நிற்கும் ஸ்ரீ கணேசர் தன் பக்தர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். எனது அம்மா எனக்கு கிடைக்கவில்லை என்றால் ஆகாயத்தை கிழித்து தோரணமாக்கி விடுவேன். இந்த பூலோகத்தையே பிளந்து விடுவேன். அண்ட சராசரமும் மரண தாண்டவம் ஆடிவிடும். மரண தாண்டவம். நதி நீரை அருந்தி விட்டு நான் அலரும் அலறலின் குரலில் சராசரத்தின் அனைத்து சக்திகளும் நிம்மதியை இழந்துவிடும். ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. எந்த மூர்க்கன் உன் பெயரை கமலாட்சுரன் என்று வைத்தது? அவன் உன்னை விட அதிகமான மூர்க்கனாகத்தான் இருக்க வேண்டும். மூர்க்கத்தின் அதிபதி அவன். இன்று முதல் நான் உன்னை மூர்க்காசுரன் என்று அழைக்கிறேன். துஷ்டா, யாரிடம் வந்து என்ன உளறுகிறாய்? ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. நான் உளரவில்லை, உண்மையை கூறுகிறேன் மூர்க்காசுரா. ஒரு முறை அல்ல, எத்தனை முறை திரும்ப திரும்ப உண்மையை சொன்னாலும் புரிந்து கொள்ள மறுக்கிறாய். நீ சென்று சந்தித்தால் உன் தாய் யமலோகத்திற்கு சென்று விடுவாள் மூர்க்காசுரா. இல்லை, தாயும் மகனும் சந்தித்தால் ஒருபோதும் அழிவு வராது. அழிவு வரவே வராது. அன்றும் அப்படித்தான் என் முன்னால் வந்து அறிவுரை கூறிக்கொண்டிருந்தாய். இனி நான் உன்னை விடப்போவதில்லை. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. நான் எங்கும் ஓடிவிட மாட்டேன். ஏனென்றால் உன்னை போன்ற ஒரு மூர்க்கனுக்கு எப்படி வழிகாட்ட வேண்டும் என்று எனக்கு நன்றாக தெரியும். ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா.
ஜெய் ஜெய் ஸ்ரீ மா கணேசா, ஜெய் ஜெய் ஸ்ரீ மா கணேசா, ஜெய் ஜெய் ஸ்ரீ மா கணேசா, ஜெய் ஜெய் ஸ்ரீ மா கணேசா. நானாக உன்னை ஒன்றும் செய்யவில்லை மூர்க்காசுரா. நான் இப்பொழுது ஸ்ரீ கணேசனின் ஆணையைத்தான் பின்பற்றுகிறேன். மறந்துவிடு உன் தாயை. முடியாது. துஷ்ட தயாசுரா, அசுர இனத்திற்கே நீ பெரிய களங்கமாக இருக்கிறாய், களங்கமாக இருக்கிறாய். நீயும் உன் கணேசனும் எனக்கு மிக பெரிய எதிரியாக இருக்கிறீர்கள். உனது கணேசன் தான் எனது மதிப்பிற்குரிய தந்தை சிந்து அசுரனை வதம் செய்தான். அதே கணேசன் தான் என்னை கைலாயத்தில் இருந்து பர்வத குகைக்குள் தள்ளிவிட்டான். உன் மூளை குழம்பி வெளியே வந்தால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இன்று நான் உன்னை அனுப்ப போகும் இடம் எதுவென்று தெரியுமா? மூளை குழம்பியவர்களை அங்கு சரி செய்து விடுவார்கள். ஜெய் ஜெய் ஸ்ரீ மா கணேசா. ஆம் மகளே, நீ கூறுவது உண்மைதான். நாம் தேவகியை தேடுவதை விட்டுவிட்டு திரும்பி சென்று விடலாம். கணேசரின் எண்ணம் அதுதானோ என்னமோ. என்ன மகளே, இவன் ஒரு அசுரன். இங்கிருந்தால் ஆபத்து. நம் இருவரையும் கவர்ந்து சென்று விடுவான். வந்துவிடு மகளே. காப்பாற்றுங்கள், 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 காப்பாற்றுங்கள். அடடா, என்ன ஆயிற்று, என்ன ஆயிற்று? யார் நீங்கள்? எதற்கு எதற்கு இவ்வளவு பயப்படுகிறீர்கள்? அங்கு அங்கு ஒரு அசுரன். அங்கே அங்கே ஒரு அசுரன். அந்த அசுரன் எங்களை இழுத்துச் செல்ல வந்து விட்டான். அசுரனா? என்ன இது? இந்த கிராமத்தில் மங்களமூர்த்தி விக்னகர்த்தா கணேச மகராஜ் வீற்றிருக்கிறார். இங்கு அசுரர்கள் வர முடியாது. நிச்சயம் உங்கள் இருவரின் பிரம்மையாக தான் இருக்கும். தேவகி, நீயா? தேவகி, என் தோழி தேவகி இங்கே? எத்தனை வருடங்களாக நாங்கள் உன்னை தேடி அலைகிறோம். இன்று கணேச மகராஜனின் கருணையினால் நீ... கீர்த்தி, என் தோழி, என் தோழி கீர்த்தி, 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 என் தோழி. தேவகி அம்மா, அவன் எங்களை பின்தொடர்ந்து எங்கும் வருவானா? யார்? யாரை பற்றி கூறுகிறாய் நீ? யாராவது உங்களை பின்தொடர்கிறார்களா? நாங்கள் இதுவரை தங்களை தேடிக்கொண்டு கணேசர் கோவிலுக்கு சென்றிருந்தோம். அப்பொழுது ஆகாயத்திலிருந்து ஒரு பெரிய சத்தம். பயங்கரமான அசுரன் கத்திக்கொண்டு கீழே விழுந்தான். நாங்கள் இருவரும் பயந்து விட்டோம். அவன் எங்கள் இருவரையும் கவர்ந்து சென்று விட்டான். அதனால்தான் பயந்து... அசுரனா? அவன் இன்னுமா உங்கள் பின்னால் வருகிறான்? அவன் கோவிலின் அருகே மயங்கி கிடக்கிறான். மயங்கி விட்டானா? அப்படி என்றால் மறுபடியும் நினைவு திரும்ப வந்துவிடும். இந்த கிராமத்தையே தொந்தரவு. இல்லை இல்லை, அவன் கணேசனின் கோவில் அருகே விழுந்திருக்கிறான். கணேசர் அவர் பக்தர்களை அவசியம் காப்பாற்றுவார், அவசியம் காப்பாற்றுவார். தேவகி, உன்னை போலவே என் மகள் விஜயாவும் கணேசர் மீது மிகுந்த பக்தி கொண்டிருக்கிறாள். விஜயா, விஜயா, எவ்வளவு பெரியவளாகி விட்டாய் நீ. உன்னை இத்தனை சிறியவளாக நான் பார்த்திருக்கிறேன். வா மகளே, வா, என் அருகே வா மகளே, வா மகளே, வா. விஜயா, 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 மகளே விஜயா. ஆம் தேவகி, தீனு வீணுவை எங்கே காணவில்லை? என்னுடைய அந்த சோக கதை மிக பெரியது கீர்த்தி. சமயம் வரும்பொழுது நீ அனைத்தையும் தெரிந்து கொள்வாய். இருந்தும் இப்பொழுது இதை மட்டும் தெரிந்து கொள். இந்த பாவியை தனியாக விட்டுவிட்டு தினமும் வினமும் எங்கு சென்றார்களோ தெரியவில்லை. ஆனால் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது.
என் கணேசரின் கருணையால் அவர்கள் நிச்சயம் திரும்பி வந்து விடுவார்கள். இப்பொழுது இதற்கு மேல் எதுவும் கேட்காதே. நேரமாகிவிட்டது, உறங்குங்கள். ஜெய் ஜெய் ஸ்ரீ மகணேசா. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகணேசா. நான் உன்னை வணங்க விரும்பவில்லை. அதேபோல் உனக்கு ஜே கூறவும் விரும்பவில்லை. ஏன் என்று தெரியுமா? ஏனென்றால் நான் வணங்க நீ எனக்கு என்ன செய்தாய்? நான் ஏன் உன்னை வணங்க வேண்டும்? நான் ஜே கூற வேண்டும் என்றால் நீ தயவோடு இருக்க வேண்டும். ஆனால் நீ அநியாயம் செய்பவன், அநியாயம் கொடுமை செய்பவன். நீ உன் பக்தர்களுக்கு துன்பத்தை கொடுத்து, துக்கத்தை கொடுத்து, சோதனை செய்து ஆனந்தப்படுபவன். நீ நான் உன்னை வணங்கவே மாட்டேன். இந்த மக்கள் உன்னை சுகம் தருபவன் என்கிறார்கள். ஆனால் நான் உன்னை துக்கத்தை தருபவன் என்று கூற விரும்புகிறேன். நான் பிறந்தது முதல் இன்று வரை எத்தனை துக்கத்தை தந்திருக்கிறாய் எனக்கு. பிறந்த உடனே என்னுடைய தாய் தந்தையரை நீ உன்னிடம் அழைத்துக் கொண்டாய். என் உடன் பிறந்த சகோதரன் தீனுவை யாரோ எடுத்து சென்று விட்டார்கள். ஆனால் நீ இந்த கோயிலில் அமர்ந்து என் கஷ்டங்களை வேடிக்கை பார்க்கிறாயா? வீடு வீடாக சென்று வேலை செய்து தேவகி அத்தை என்னை வளர்த்தார்கள். என்னை வளர்க்க எவ்வளவு துன்பப்பட்டார்கள். அப்பொழுதும் கருணை வரவில்லையா? பிறகு நான் உன்னை ஏன் வணங்க வேண்டும்? என்ன பிரயோஜனம்? உயிரோடு இருக்கும்போது உதவாமல் பசியோடு இறந்த பிறகு அருள் புரிவாயா? வெறும் கல்தானே நீ, வெறும் கல்தானே. இங்கு உள்ளவர்கள் என்னை நாத்திகன் என்கிறார்கள். பரவாயில்லை, அவர்கள் என்னை எப்படி அழைத்தாலும் நான் கவலைப்பட போவதில்லை. அழைத்து விட்டு போகட்டும். அதே சமயம் ஆத்திகனாக இருந்தால் நீ என்ன பலன் தரப்போகிறாய்? என் தேவகி அத்தை கூட உன் பரம பக்தை தான். அவர்கள் ஏன் கஷ்டப்படுகிறார்கள்? அவர்களுக்கு அருள் புரியாமல் கஷ்டப்படுவதை வேடிக்கை பார்க்கிறாயா? நீ பார்த்து கொண்டிருக்கிறேன். நீ எல்லாம் கடவுளா? எந்த ஒரு மனிதனுக்கும் உதவாத நீ எல்லாம் இப்படி
எதற்காக இருக்கிறாய்? என்னை பொறுத்தவரை நீ வெறும் கல்தான். உன்னுடைய பக்தி ஒரு பிரமை. உன்னுடைய பெயர் மாயை. உன்னால் தான் இந்த கிராமத்து மக்கள் என்னை இங்கு இருக்க விடாமல் அவ்வப்பொழுது இந்த ஊரை விட்டு விரட்டி அடிக்கிறார்கள். இருந்தும் நான் உனக்கும் பயப்பட மாட்டேன், இந்த ஊரின் மிரட்டலுக்கும் பயப்பட மாட்டேன். யாருக்கும் நன்மை புரிய முடியாத உன்னால் என்ன கெடுதல் செய்ய முடியும்? பிறகு எதற்காக நான் உனக்கு பயப்பட வேண்டும்? என்ன செய்துவிட முடியும் உன்னால்? பகவானாக யார் நீ? நீ எப்படி? யார் நீ? இந்த இரவில் இந்த கணேசர் ஆலயத்திற்கு வந்திருக்கிறாய். கணேசன் கோபம் கொண்டு இங்கு வந்து விட்டாயா? என்னை தண்டிப்பதற்காக இங்கு வந்து இல்லை, நான் உன்னை தண்டிப்பதற்காக இங்கு வரவில்லை. கேள், நானும் உன்னை போல இந்த கணேசனின் எதிரிதான். ஏனென்றால் இவன்தான் என் தந்தையை இரக்கமின்றி கொன்றான். இப்பொழுது நீ என்னுடன் சேர்ந்து கொண்டால் நாம் இருவரும் சேர்ந்து இந்த கணேசனை பழி வாங்கி விடலாம். உன்னை பார்த்தால் சாதாரண மனிதனாக தெரியவில்லை. இதோ பார், என்னிடம் உண்மை கூறிவிடு. யார் நீ? நண்பன். ஏனென்றால் எதிரியின் எதிரி நண்பன் தானே. நானும் உனக்கு நண்பன் தான். நண்பன்? என்னை கண்டு நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ என்னோடு வா. உன்னோடா? நான் உனது துன்பங்களை விலக்கி வைக்கிறேன். விலக்குகிறாயா? என்னை கண்டு பயப்படாதே நண்பா. வா, என்னோடு வா. வா. ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. பிரபு, தங்களின் இந்த லீலையை கண்டு என் மூளையே குழம்பி விட்டது. இந்த இரண்டு கணேச எதிரிகளும் சேர்ந்து என்ன செய்ய போகிறார்களோ? ஹே பிரபு, இந்த சராசரத்தை நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும். மங்களமூர்த்தி, ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. வணங்குகிறேன். நம சிவாய. மகாதேவா, தங்களுக்கும் என்னை போல மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் தகவல் வந்திருக்கும் அல்லவா? நான் இதை தங்களிடமும் கௌரிபுத்திரனிடமும் தெரிந்து கொள்ளத்தான் வந்தேன். இப்போது நான் தாய் அதித்தியிடம் கூறிவிட்டு செல்ல வேண்டுமா, இல்லை கூறாமலா? தேவாதி தேவா, இதற்கு முன்பு கூட தாய் அதித்தி மகனை பிரிந்த துக்கத்தில் இருப்பதை பார்த்திருக்கிறேன். எனக்கு அது பிடிக்கவில்லை. என்னால் என் தாய் துக்கப்படுவதை விரும்பவில்லை. மயூரேஸ்வரா, இந்த இரவில் நீ இங்கு? வா.
தேவாதி தேவ மகாதேவா, நான் சென்ற பிறகு மயூரீஸ்வரன் தாய் அதிதியிடம் என்னை போலவே பாசம் காட்டி நான் இல்லாத குறையை போக்கி விடுவார் என்று தெரியும். அதனால் நான் இப்பொழுது மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் ஆணையை மதித்து அவருடைய மகாஜோதியில் சென்று கலக்கத்தான் விரும்புகிறேன். ஆனால் தங்களின் ஆணை கௌரிபுத்திரனின் அறிவுரை இல்லாமல் நான் அப்படி செய்ய முடியாதே. ஸ்ரீ மகா கணேசரின் அவதாரங்களே, ஸ்ரீ மகா கணேசரின் லீலைகளைக் கண்டு ஆச்சரியப்படுவது நன்றாக இல்லையே. கௌரிபுத்ரா, மயூரீஸ்வரா, நீங்கள் இருவரும் எதை கூறுவதாக இருந்தாலும் முகத்கட்டை போல் என் அருகே வந்து கூறுங்கள். நீங்கள் மூவரும் மகா கணேசரின் அவதாரங்கள். அதனால் மகா கணேசரின் எண்ணம், அவர் லீலைகளை பற்றி அவசியம் தெரியும். முகத்கட் கூறியதையும் நீங்கள் அவசியம் கேட்டிருப்பீர்கள். அதனால் எந்த முடிவும் எடுப்பதற்கு முன்னால் உங்கள் கவலை பற்றி நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். அறிவுரையை கேட்க இன்னும் எவ்வளவு நேரம் வேண்டும் உங்களுக்கு? எங்கள் கவலையை போக்கிக் கொள்ள தாங்களை காக்க வைத்து விட்டோம். அதற்காக நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம். உண்மை இதுதான் தந்தையே. இது மொஹத்கட் மனதில் உள்ள எண்ணம். மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் ஆணை கிடைத்தும் கூட என்னுடைய அறிவுரை தங்களின் ஆணை இல்லாமல் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரிடம் சென்று ஐக்கியமடைய விரும்பவில்லை. ஆனால் இவன் செல்வது தவிர்க்க முடியாதது. அதனால் மயூரீஸ்வரனான நான் அவன் ஆசையை நிறைவேற்ற முடிவு செய்திருக்கிறேன். நான் தாய் அதிதியை மீண்டும் துக்கப்பட நான் அனுமதிக்க விரும்பவில்லை. இருந்தும் கூறி கூறி ஏன் நிறுத்துகிறாய் மயூரீஸ்வரா? மகாதேவா, தாய் அதிதி நான் சென்ற பிறகும் கூட மொஹத்கட்டை ஒரு கணமும் மறக்க மாட்டார். அவரை பிரிந்த ஏக்கத்தில் அழுது கொண்டே இருப்பார். அதுதான் என் கவலைக்கு காரணம். கணபதியின் புத்தியும் சாதுரியமும் சராசரமே அறிந்ததுதானே. உன் விவேகத்தையும் புத்தியையும் வைத்து நீ கேட்ட கேள்விக்கு பதிலை நீயே தெரிந்து கொள். இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு சுலபமான வழி இதுதான். மயூரீஸ்வரன் மொஹத்கட்டாக மாற வேண்டும். இது எப்படி நடக்க முடியும்? நடக்காததையும் நடக்க வைப்பதுதான் நம் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் அவதாரம். எப்பொழுது நான் சாதாரண பாலகனாக சிவதக் அவதாரம் எடுத்து தாய் அதிதியின் சமீபத்தில் சென்றும் கூட அவர் என்னை அடையாளம் தெரிந்து கொள்ள முடியவில்லையே. அது உண்மைதான். மயூரீஸ்வரா, நீ மொஹத்கட் ரூபத்திலேயே அங்கு சென்றால் தாய் அதிதி உன்னையே தன் புத்திரனாக ஏற்றுக்கொண்டு விடுவார்கள். மொஹத்கட்டின் கவலையும் முடிவுக்கு வந்துவிடும். தாங்கள் இருவருமே இதை விரும்பினால் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். தந்தையின் சம்மதம் இல்லாமல் நாம் எந்த முடிவும் எடுக்க முடியாதே. புத்தி சாதுரியம் என்ற பெயரில் தாயிடம் விளையாட எண்ணுகிறீர்களா? நான் இதற்கு எப்படி சம்மதிக்க முடியும்? ஸ்ரீ மகா கணேசரின் அவதாரங்கள் தயங்கவோ கூச்சப்படவோ அவசியம் இல்லை. இப்பொழுது தேவி அதிதிக்கு முகத்கட்டின் அன்பு கிடைத்தது. சிறிது காலம் கழித்து உங்கள் மூவரை பற்றியும் நான் யோசித்து அனுமதி தருகிறேன். உங்கள் மூவருக்கும் இது நன்றாக தெரியும். சத்தியத்தின் மீது அசத்தியம் என்ற போர்வை அதிக நாள் நீடித்து நிற்க முடியாது. தாங்கள் கூற வருவது எனக்கு புரிகிறது தந்தையே. நாம் யோசனையின்படி தாய் அதிதியின் துக்கத்தை நாம் போக்கி விடலாம். அதற்கு முன்பு நாம் அவரிடம் உண்மையை கூறிவிட வேண்டும். என்ன மயூரீஸ்வரா, அதுவும் நல்லதுதான். கௌரிபுத்ரா, மகாதேவா, தாங்கள் எனக்கு ஆணையிடுங்கள். உன்னுடைய கடமை நிர்ணயிக்கப்பட்டு விட்டது மயூரீஸ்வரா. உன்னுடைய புத்தியையும் சாதுரியத்தையும் பயன்படுத்தி உன் அவதாரத்தை அமைத்துக்கொள். உனக்கு மங்களம் உண்டாகட்டும். மகாதேவா, தாய் அதிதியின் கவலை தீர்ந்ததோடு என் அவதாரத்தின் எண்ணமும் நிறைவு பெற்று விட்டது. இப்பொழுது எனக்கும் ஆணை தாருங்கள். ஸ்ரீ மகா கணேசா,
ஓம் மகா கணேசாய நம. दुख हरता ये है सुखदाता। श्री गणेश, श्री गणेश, श्री गणेश।